நம்முடைய வாழ்வு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எப்ப நம்ம அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோம்? எப்போ? அன்புன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, அப்படிதானே? லவ் அல்லது காதல் எப்போ? 5ஆம் கிளாஸ். அப்படின்னா எப்ப? 10 வயசு. எப்போ கல்யாணம்? 13 வயசா? நல்லா வருவீங்க. 21. நம்பிட்டேன். 2 வயசா? சரி. 20ல இருந்து 30க்குள்ளன்னு வச்சுக்குவோம். நம்மள ஒரு கொஞ்சமா குத்து மதிப்பா வச்சுக்குவோம். எப்ப குழந்தை? அதுவும் 20ல இருந்து 30, 35க்குள்ளன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கஷ்டம், அப்படிதானே? எப்ப இறப்பு? தெரியாத. இந்திய நாட்டில் வாழக்கூடிய உரிமைகள் அல்லது குடிமக்களுடைய சராசரி ஆயுள் காலம் 60ல இருந்து 70க்குள்ள. சில பேர் 70, 80, 90 எல்லாம் போறாங்கன்னா அவங்களுக்கு பிளஸிங், எக்ஸ்ட்ரா போனஸ் சேர்த்து. எப்ப பிறந்தான் ஆதாமுக்கு? 130 ஆண்டு. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வாழ்ந்த ஆதாம்? 800 ஆண்டுகள். நமக்கு எப்ப அன்பு? 10 வயசு. 25 வயசு கல்யாணம், 35 வயசு குழந்தை, இன்னும் ஒரு 30 வயசு, 20, 25 வயசு. அதுக்கப்புறம் ஆளை காணோம். இதுதான் நம்முடைய தோழமை. ஏன்? எதற்காக? திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார், உங்களுடைய பாரம்பரியத்தை, உங்களுடைய வரலாறை, உங்களுடைய வாழ்வை நீங்கள் மறுபடியும் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் அந்த உண்மைக்கு சான்று பகர்வீர்கள். அப்ப எனக்கு ஒரு வரலாறு உண்டு, அப்படிதானா? எனக்கு அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. என்னுடைய ஊருக்கு அப்படிங்கிறது ஒரு வரலாறு உண்டு. எனக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. என்னுடைய ஊருக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. உங்களுக்கும் உண்டு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்களுக்கு தனித்தனியான வரலாறு, தனித்தனியான பாரம்பரியம், தனித்தனியா கலாச்சாரம் உண்டு. இதுல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது யாரு? சாமியாரா? அப்ப யாரு? அப்பா அம்மா. அதுக்கப்புறம் ஆசிரியர்களா? வரலாறு பாடம் நினைச்சீங்களோ? வாய்ப்பே இல்லை. பாட்டி தாத்தா. சூப்பர். அப்பா அம்மா, பாட்டி தாத்தா. அதுக்கு மேல நம்ம பரம்பரை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், ஒரு வார்த்தை, அப்படிதானே? அந்த பரம்பரைன்னா என்ன? முன்னோர்கள். இப்ப நீங்க டீச்சர்கிட்ட கேட்கலாம், பரம்பரைன்னா என்ன? டீச்சர்ஸ் நிறைய இருப்பீங்க, அப்படிதானே? பரம்பரைன்னா அப்படின்னா என்ன? அப்பாடா, இங்கிலீஷ்ல சூப்பரா சொல்லிட்டப்பா. ஜெனரேஷன். வாட் இஸ் ஜெனரேஷன்? ஜெனரேஷன் இஸ் ஜெனரேஷன். இப்ப நான் இருக்கிறேன், சரியா? எனக்கு மேல அப்பா அம்மா, அதுக்கு மேல தாத்தா பாட்டி, அதுக்கு மேல பூட்டன் பூட்டி, சேயோன் சேயோள், பரன் பறை, பரன் பறை. அப்ப அந்த பரம்பரை 7 மனித இனம் தலைமுறையினுடைய தொடக்கமும் முடிவும் தான் பரம்பரை. நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம், உன் பரம்பரை பற்றி எனக்கு தெரியாது. தெரியுமா? வாய்ப்பே இல்லை. உங்க தாத்தா பாட்டிக்கு பேர் தெரியும், பூட்டன் பூட்டிக்கு பேரும் தெரியும், சேயோன் சேயோள் பேர் தெரியுமா? அதுக்கு மேல தெரியுமா? குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டுல போட்டோவாவது வச்சிருப்போமா? வச்சிருப்போமா? இல்ல. ஏன்? தப்பித்தவறி நம்ம பிள்ளைங்க இது யாருன்னு கேட்டுட்டா நம்ம சொல்லக்கு தெரியாது, அப்படிதானே? திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார், உங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். அதை தெரிந்து கொண்டு அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடவுளுக்கு கண்டிப்பாக சாட்சியாக இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய பரம்பரை கடவுளால் ஆரம்பிக்கப்பட்டது, கடவுளால் அபிஷேகப்பட்டது என்று சொல்லலாம். இறைவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக சொல்லப்பட்டதாக இருக்கலாம். எசேக்கியேல் அதிகாரம் 37 இறைவார்த்தை 6. யாராவது எடுத்து வாசிங்களா? எசேக்கியேல் அதிகாரம் 37 இறைவார்த்தை 6. இப்பதான் அட்டவணை பாக்குறாங்க, எங்கடா இருக்குன்னு, அப்படிதானே?
நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன், அதன் மேல் என்னுடைய தோலால் பரப்புவேன், மூடுவேன். அப்புறம் உங்களுக்குள் உயிர் மூச்சை புக செய்வேன், நீங்களும் உயிர் பெற்றெழுவீர்கள். அப்பொழுது நானே உங்களை படைத்த ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அது யார்கிட்ட அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இறந்த மனிதர்களுடைய எலும்புகள் எல்லாம் குவியல் குவியலாக குவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறந்த மனிதர்களுடைய எலும்புகளை குவித்து வைத்திருக்க பொழுது அந்த எசேக்கியேல் இறைவாக்கினரிடத்திலே கடவுள் சொல்லுகிறார், இந்த மக்கள் அல்லது இந்த இறந்த எலும்புகளுக்கு நீ உயிர் கொடு. அது எப்படி உயிர் கொடுக்க முடியும்? அந்த எசேக்கியேல் சொல்லுகிறார், என்னால் முடியாது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அந்த எலும்புகளை எல்லாம் என்னுடைய நரம்புகளால் தோர்த்து சதையால் மூடி தோலால் போர்த்தி என்னுடைய உயிர் காற்றை நான் புக செய்வேன். அப்பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் மனிதர்களாக உயிர் பெற்றெழுவார்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதே பாக்கியத்தை, அதே ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்திருக்கிறாரு? நம்ம எல்லாம் இறந்து போய் வெறும் எலும்புகளா இருக்கிறோம். கடவுள் அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து நமக்கு உயிர் கொடுக்கிறார். எங்க நடக்குது? நடக்குதா? இல்ல, அப்படிதானா நடக்குது? பாவ சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. உண்டா? இருக்கா? போனா தானே தெரியும். அப்படிதானே? போவீங்களோ? சரி, நல்லது. அந்த பாவ சங்கீர்த்தனம் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இப்ப இதுல நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே? நாங்க எல்லாம் இருக்கிறோம். யாரெல்லாம் பங்குச்சாமியாட்ட பாவ சங்கீதம் செய்வீங்க? செய்வீங்களா? அப்பா சந்தோஷம். உண்மையில நீங்க யார்கிட்ட தான் பாவ சங்கீதம் செய்யணும்? பங்குச்சாமியாட்ட தான் செய்யணும். ஆனா நம்ம யாரை தேடுவோம்? வேற சாமியாரை தான் தேடுவோம். ஏன்? அவருக்கு தான் நம்மளை பற்றி தெரியாது. சூப்பர், வெரி குட். யாரெல்லாம் தேடுவோம் பாத்துக்கோ. ஒண்ணு நம்மளை பற்றி தெரியாத ஆளு, இன்னொன்னு வயசான ஃபாதர்ஸா போய் தேடும். ஏன்? அவன் காது கேட்காத. அடப்பாவும் நல்லா வருவீங்க. அவர் மறந்துருவாரு. இந்த பாவ சங்கீதத்தை கேட்கிறேன். நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. தெரியாத ஃபாதர், வயசான ஃபாதர், அதுக்கப்புறம் நம்ம அவரை பார்க்கவே கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வெளியூர்ல இருந்து வர்றவர். இதெல்லாம் ஏன்? நம்மளை பற்றி அவர் என்ன நினைப்பாரு? நான் பங்குச்சாமியிட்ட சொன்னேன் அப்படின்னா அடுத்த நான் வெளியே வரும்போது என்ன பார்த்தா அவர் முகத்துல நான் முழிச்ச முடியுமா? அப்படிதானே? இப்படியெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு எப்படி எல்லாமோ எப்படியோ ஒரு வழியா இன்னைக்கு கண்டிப்பா பாவ சங்கீதனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாவ சங்கீதனம் போயிட்டீங்க. அந்த பாவ சங்கீதனம் முடிச்சிட்டு நீங்க எந்திரிச்சு வருவீங்க பாத்தீங்களா? அப்போ உங்க மனசு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீனஸ் சொல்லுவாங்க. அந்த நிம்மதிய, அந்த சந்தோஷத்தை நம்மை படைத்த கடவுளை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அதை நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம். அது எந்த குருவாக இருந்தாலும் சரி. நாங்கள் அது குருவாக மாறுகின்ற பொழுது அல்லது இந்த பாவ சங்கீதனை கேட்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு அடைமொழியை எங்களுக்கு சொல்லுவார்கள். இப்ப நான் சாமியார், அப்படிதானே? எங்க அம்மா எங்க அப்பா என்கிட்ட பாவ சங்கீதம் செய்ய வருவாங்களா? வருவாங்களா? வாய்ப்பே இல்லை. அப்படிதானே? சப்போஸ் வந்துட்டாங்க, என்ன செய்யறது? சப்போஸ் வந்துட்டாங்க, நான் பாவ சங்கீதனை கேட்கிறேன். நான் பாவ சங்கீதனை முடிந்த பின்பு என்னுடைய தாயையும் என்னுடைய தந்தையும் அப்பா அம்மா தாய் தந்தையாக பார்க்க வேண்டும். அதுதான் எங்களுடைய மரபு வழி. நான் அவர்களை பாவி என்றோ அல்லது பாவம் செய்திருக்கிறார்கள் என்றோ சிந்தனையில் கூட நினைக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய சட்டம். அதனாலதான் நான் பெரும்பாலும் சொல்லுவேன், நீங்க பாவ சங்கீதனை யார்கிட்ட தான் செய்யணும்? பங்கு பார்த்துட்டு தான் செய்யணும். உங்களுடைய நிறை குறைகளை அறிந்தவர் கடவுள். இயேசு, என்னுடைய மகனை நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன். யோவான் அதிகாரம் 15 இறைவார்த்தை 12 17 வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால், நான் உங்களை நண்பர்கள் என்றேன், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். இஸ்ராயல் மக்களை பார்த்து கடவுள் சொல்லுவார், இவர்கள் படக்கூடிய துன்பத்தை என்னுடைய கண்களால் நான் பார்க்கிறேன், அவர்கள் எடுக்கக்கூடிய கூக்குரலை என்னுடைய காதுகளால் நான் கேட்கிறேன். எனவே இவர்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இன்று முதல் நான் அவர்களுடைய கடவுளாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய மக்களாக இருக்கிறார்கள்.
இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஆசீர்வாதம். சீராக் அதிகாரம் 25 இறைவார்த்தை 1 எடுத்து வாசிங்களேன். சீராக் அதிகாரம் 25 இறைவார்த்தை 1. என் மனதிற்கு பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்பும் எனக்கு முன்பாக இருக்கவர்கள் மிக அழகுள்ளவை. அவை உறவினர்களுக்கிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பாரோடுள்ள நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற தலைப்பு தோழமை உறவில் மகிழும் திருக்குடும்பம். உங்களுடைய குடும்பத்தில் இந்த 3 பண்பும் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னெல்லாம்? உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை, இன்னொன்னு அடுத்திருப்பாரோடுள்ள நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியார். இருக்கா? யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு விளக்கமாகவே சொல்லி தந்துடுறேனே. இங்க இருந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறீங்க. ஒரு கண்டக்டர் நீங்க 50 ரூபா கொடுத்து சேஞ்ச் தரல, அவர் நான் அப்புறம் தர்றேன்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கண்டக்டரே பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படிதானா? இங்கிட்டு போகும், அம்முட்டு போவோம், இப்படி வருவோம், எப்படா காசு தருவாரு? அப்ப திடீர்னு கேட்பீங்க, யோ காசை குடியா? அவரு இறங்கும் போது தர்றேன். இப்படியே போகுது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வண்டி நிக்குது, நீங்க இறங்கி அடுத்த பஸ்ஸுக்கு போனோம். அவர்கிட்ட நீங்க கேக்குறீங்க, அவரு இல்ல சில்லற எல்லாம் இல்ல, 2 பேருக்கும் சண்டை. உங்களுக்கு அடுத்த பஸ் போனோம், நீங்க அடுத்த மறுபடியும் சண்டை போடுவீங்களா? போய் தொலைது 5 ரூபாயோ 10 ரூபாயோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாபம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்த பஸ் ஏறி போயிருவீங்க. சரியா? அடுத்த நாளும் இதே மாதிரி திருவிழாக்கு வந்துட்டு நீங்க போறீங்க, பஸ் ஏறீங்க. அதே கண்டக்டர் அவரை பார்த்தோன்னே என்ன செய்வீங்க? இறங்கிடுவீங்களா பஸ் விட்டு? அவரை பார்த்தோன்னே சிரிப்பீங்க, அப்படிதானே? சில்லறையா பறக்கி விடுப்பீங்க. நீங்க ரொம்ப அட்வான்ஸ்பா. அவரை பார்த்தோன்னே மறுபடியும் சண்டையை தொடங்குவீங்களா? இல்ல, அப்படியே சிரிப்போம். அல்லது இவங்க சொல்ற மாதிரி சில்லறைய எடுத்து கொடுப்போம். அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, எங்க இருந்துன்னு தெரியாது, அவருக்கு பேர் என்னன்னு தெரியாது, எந்த உறவும் இல்லை, பேரும் இல்லை, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. அவரிடத்திலே நாம் சண்டை போட்டால் அடுத்த நிமிடம் மறந்து விட்டு அவரை ஏற்றுக்கொள்ள நாம் பழகிவிட்டோம். ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி உறவுகள், சொந்தம் பந்தம் என்று வாழ்ந்தவர்கள், ஒரே தட்டில் அடி போட்டு சண்டை போட்டு சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு விட்டு மறுபடியும் ஒன்றாக குளித்து பழகி ஆடி அலைஞ்ச நம்முடைய உறவுகள் எல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, எனக்கு நீ அப்பனும் இல்லை, நான் உனக்கு பிள்ளையும் இல்லை. இதெல்லாம் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. என்னை ஏன் பெத்த? அப்பா அம்மாவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. என்னை பெத்த இல்ல, அப்ப எனக்கு இதெல்லாம் செய். உரிமைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள், அதற்கு மேல் இருக்கக்கூடிய அப்பா அம்மா இருக்கிறார்கள், அதற்கு மேல் இல்ல தாத்தா பாட்டி இல்ல, முதியோர் இல்லம். நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு தோழமை உணர்வு அல்லது உறவு, குடும்பம். ஆனால் நாம் குடும்பம் என்று கணவன் மனைவி குழந்தை என்ற ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறோமே தவிர அதற்கு மேலான உள்ள இல்லை. தொடக்க நூல் அதிகாரம் 5 இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆதாம் சேத்து என்ற மகனை பிறந்து எடுத்து அதற்கு பின்பு புதல்வர்களோடு வாழ்ந்து 930 ஆண்டுகள் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக வாழ்ந்து இறை ஆற்றலை இந்த சமூகத்திற்கு விட்டு சென்றார் என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் அந்த கூட்டு குடும்பத்தை சுருக்கி 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 தனி ஆளாக வந்து விட்டோம். ஒரு சிறிய நிகழ்வோடு சொல்லி என்னுடைய மறைவுரை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். திருவண்ணாமலையில் நான் பணி செய்துட்டு இருக்கும்போது ஒரு 5 வருஷத்துக்கும் பின்பாக நடந்த, அது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, நீங்க உங்க குடும்பத்தோட சற்று அதை உரசி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு சிஸ்டர் ஒரு அம்மாவையும் ஒரு பிள்ளையும் என்கிட்ட கவுன்சிலிங்காக விட்டுருந்தாங்க. அந்த பிள்ளை 12ஆம் கிளாஸ் படிக்குது. 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த பிள்ளைய எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு ஸ்கூல் நிர்வாகம் சொல்லியிருக்கு. எனவே அந்த ஸ்கூல் நிர்வாகத்திலிருந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட இந்த பிள்ளையும் அம்மாவையும் என்கிட்ட அனுப்புறாங்க. என்கிட்ட அந்த அம்மா அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரும் முன்னாடி வந்த உடனே நான் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்,
நான் என்ன சொன்னாலும் அந்த பிள்ளை கேட்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்? உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? அந்த பிள்ளை நான் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், அந்த பிள்ளை லவ்ல, அன்புல ரொம்ப முத்தி போயிருக்கு, காதல்ல, லவ்ல. அதனால நம்ம என்ன சொன்னாலும் இந்த காதுக்கும் போகாது, இந்த காதுக்கும் போகாது, வாய்ப்பே இல்லை. நீங்களும் உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க என்ன பேசினாலும் வாய்ப்பே இல்லை. நான் அந்த பிள்ளைய உட்கார வச்சு பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து, யோவான் அதிகாரம் 15 வார்த்தை 12 17 வரை, எப்ப நீ இதை வாசித்து முடிச்சுட்டு நீ என்கிட்ட பேசணும்னா பேசலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ உண்மையை சொன்ன அப்படின்னு சொன்னா என்னால எந்த அளவுக்கு உனக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வேன். ஆனா உன்னுடைய காதலுக்கோ உன்னுடைய லவ்வுக்கோ உன்னுடைய எந்த இதுக்கும் நான் எதிர்ப்பு இல்லை, நீ பேசணும்னா பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த பிள்ளை அப்படியே இருந்து, நான் அப்ப நினைச்சேன், இதுல நான் ஏன் இவ்வளவு நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு, எனக்கு முயல் கோழி இதெல்லாம் உண்டு, நான் அதை பார்க்க போயிட்டேன். கரெக்டா ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மா என்னை கூப்பிடுறாங்க, ஃபாதர் அவங்க உங்கள்கிட்ட பிள்ளை உன்கிட்ட பேசணுமா அப்படின்னு. நான் வந்து உட்கார்ந்தோன்னே அந்த பிள்ளை என்னையும் பார்க்க அவங்க அம்மாவையும் பார்க்க. நான் அப்போ அவங்க அம்மாட்ட சொன்னேன், நீங்க கொஞ்சம் வெளியே போயிருங்க, பார்க்கலாம் பேசுறோம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே பேசிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், இப்ப நீ 10ஆம் கிளாஸ் படிச்சியா? ஆமா. 11 படிச்சியா? ஆமா. 12 படிச்சியா? ஆமா. 10ஆம் கிளாஸ்ல மார்க் என்ன? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 10ஆம் கிளாஸ்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 12ஆம் கிளாஸ்ல அதே நிர்வாகம் நீ எக்ஸாம் எழுதாண்டான்னு சொல்லுது. இந்த 2 வருடத்துக்குள்ள என்ன நடந்து? ஏன் இந்த தோழமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக நான் சொல்ல வர்றேன். ஏன்னா இப்போ நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் பெஸ்டி அப்படின்னு போயிடுச்சு. அந்த பெஸ்டி எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன், சரியா? அப்போ அந்த பிள்ளைகிட்ட இந்த 2 வருஷத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, எனக்கு சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாங்க, எங்க அம்மா தான் என்னை படிக்க வச்சு எல்லாம் செய்யறாங்க, எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அம்மா தம்பி ஒரு சின்ன கண்ணுக்குட்டி, ஒரு நாய்க்குட்டி, ஒரு பசுமாடு, ஒரு நாய், இதுதான் குடும்பம். அவங்க குடும்பம், அந்த பிள்ளை சொன்ன குடும்பம். என் உலகமே அதுதான் ஃபாதர். அம்மா, தம்பி, ஒரு பசுமாடு, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு நாய், ஒரு நாய்க்குட்டி, இதுதான் அவங்க குடும்பம். இந்த அம்மா வாழ வைக்கிறது அல்லது எல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு காப்பாத்துது. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இதுதான் அந்த பிள்ளைக்கு உலகமே, ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 11ஆம் கிளாஸுக்கு போகுது. இது போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்குள் ஒரு நண்பர்கள் வட்டாரம் துவங்குகிறது. இப்பவும் உங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்டா தெரியும், நான் ஸ்கூல்ல இருக்கிறனால எனக்கு அது அதுக்கு மேலவே தெரியும். என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல நான் சொல்லணும் இவன் என் ஆளு அப்படின்னு சொன்னாதான் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல எனக்கு கெத்து, இல்லைன்னா என்ன மதிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பசங்க இவாதான் என் ஆளு அப்படின்னு சொன்னாதான் அந்த பசங்க வட்டாரத்துல அவனுக்கு ஒரு கெத்து, இல்ல அப்படின்னா அவனும் மதிக்க மாட்டான். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோழமை, இந்த பெஸ்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி போகுதுன்னு பாத்துக்கோங்க. இப்ப இந்த சூழல்ல இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு அதே கட்டம், அதே சூழல். எனவே இந்த பிள்ளை நினைக்குது, என்னுடைய நண்பர்களே என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்னோடு பேசவில்லையே, என்னோடு உரையாடவில்லையே, எனவே இந்த குழந்தை அல்லது இந்த பெண் அல்லது இந்த சிறுமி இன்னொரு பையனை பார்க்க ஆரம்பிக்கிறாள். எனவே அந்த நாளிலிருந்து நான் அவனோடு எப்போது பேசுவேன், அவனுக்கு என்ன வாங்கி கொடுப்பேன், அவனோடு எப்படி நேரத்தை செலவு செய்யலாம், அவனுக்கு என்னென்ன செய்யலாம் என்று சிந்திக்க தொடங்கி தன்னுடைய தாயை மறந்தாள், தன்னுடைய தம்பியை மறந்தாள், தன்னுடைய உலகம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் மறந்து தன்னுடைய படிப்பையும் இழந்து கடைசியில 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆவ அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து நீ எழுத வேண்டாம்னு நிக்குது. நான் இந்த பிள்ளைகிட்ட, நீ பண்ற லவ் தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ லவ் பண்ணினா உனக்கு ஒண்ணு நடக்கான்னு சொன்னா ஏத்துக்குமா? வாய்ப்பே இல்லை. நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், சரிப்பா நீ சொல்றது எல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன், எல்லாமே ஏத்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, நான் ஒன்று சொல்லுவேன் நீ அது செய்வியா அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லிச்சு, சரி ஃபாதர் அப்படி. உங்க அம்மா வேலை செய்யக்கூடிய இடத்த நீ போய் பார்க்கணும், எப்போ? அவங்க வேலை செய்யும் போது. ஆனா நீ பார்க்கறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த பிள்ளை பயமா இருக்கு, அப்படி இப்படி நிறைய சொல்லுச்சு. நான் உன்னை கூட்டு போறேன், நீ ஓகே சொன்னா நான் கூட்டு போறேன் அப்படி. சரின்னு சொல்லி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணி நான் வண்டி எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு அங்க போறேன். அந்த பிள்ளை சொன்ன வழியெல்லாம் போய் பார்க்கும்போது அங்க அம்மா ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. எங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இங்க அண்டி ஆபீஸ்ன்னு சொல்லுவோம், அண்டி ஆபீஸ். அங்க திருவண்ணாமலையில அண்டி ஆபீஸும் ரைஸ் மில்லும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும்.
ரைஸ் மில் அப்படின்னு சொன்னா நம்ம நெல்லு கொண்டு கொடுத்தா போதும், அவங்களே அவிச்சு அவங்களே காய போட்டு அவங்களே இது பண்ணி அரிசியா கொடுப்பாங்க. அதான் ரைஸ் மில். வண்டியோட இரண்டு இருக்கும், இதுல வேலைனா இங்க, இங்க வேலைனா இங்க, ரெண்டு ஒரே இடத்துல இருக்கும். நாங்க போகும்போது நெல் அவிச்சு காய போட்டு இப்படி குமிச்சு வச்சிருக்காங்க. நாங்க போய் ஒரு இடத்துல நின்று ஒளிச்சு நின்று அவங்க அம்மா வேலை பார்க்கறத பார்க்கறோம். அந்த அம்மா அந்த நெல் எல்லாம் கூட்டி கையில எல்லாம் அந்த இடத்துல அவங்க எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். எவ்வளவு கேவலமா, எவ்வளவு கெட்ட வார்த்தை, எப்படி எல்லாம் பேச முடியுமா, அப்படிதான் பேசுறாங்க. இந்த அம்மா அதெல்லாம் சகிச்சுட்டு எல்லாம் கூட்டி அள்ளி எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் வேலை செய்யுது. செஞ்சுட்டு மத்தியான நேரம் அப்படியே உட்காந்து சாப்பிட உட்காருது. வீட்டுல இருந்து கொண்டு போன சாப்பாடு தூக்குச்சட்டியில எடுத்து கையை உள்ள விடுறாங்க. கை வைக்க முடியல, ஏன்னா அந்த நெல் எல்லாம் குத்தி ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி அந்த ப்ளீடிங், அந்த ரத்த மாதிரி கொப்பளமா வருது. பக்கத்துல போய் மரத்துல இருந்து இலையை எடுத்து நெட்டி மாதிரி செஞ்சு எடுத்து சாப்பிடுது. கையில ரத்தம், கண்ணுல கண்ணீர், சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த பிள்ளை அப்படியே நிக்குது. நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி இவ்வளவு கேவலப்பட்டு அவமானப்பட்டு இப்படி எல்லாம் கேடுகட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு கிடைக்கக்கூடிய காசை உனக்கு ஃபீஸ் கட்டணுமா? அவங்க தலையில ஏதாவது இருக்கா, எழுதி இருக்கா, இப்படி எல்லாம் உனக்கு எதாவது செய்யணுமா அப்படின்னு. அப்படியே நின்ன பிள்ளை ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுச்சு. நான் உடனே வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளைகிட்ட பேசவும் இல்லை, எதுவும் செய்யல. அந்த சிஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி மட்டும் சொன்னேன், அந்த பிள்ளை வந்து சிஸ்டர் நான் பரீட்சை எழுதுறேன், நான் கண்டிப்பா பாஸ் ஆவேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சுன்னா நீங்க அந்த பிள்ளை எக்ஸாம் எழுத விடுங்க, வேற எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டேன். அடுத்தது எக்ஸாம் போகுது. எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் எல்லாம் வருது. அந்த பிள்ளை அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு ஸ்வீட் பாக்ஸோட வருது. அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், என்னப்பா அப்படின்னு. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. நான் அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், நான் உனக்கு எந்த அறிவுரையும் சொல்லலை, எதுவும் செய்யலை, அங்க என்ன நடந்துச்சு, ஏன் எப்படி? அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அம்மா என் முன்னாடி நின்று அழுது நான் பார்த்ததே இல்லை. எங்க அப்பா இறந்த தமிழ் அழுத பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்க அம்மா அழுது நான் பார்க்கவே இல்லை. அந்த எங்க அம்மா எப்படி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த அழுற கண்ணீரை பார்த்தேன். என் உலகம் இதுதான், அது இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். படிக்க ஆரம்பிச்சேன். நான் படிச்சு இப்ப பாஸ் ஆகி இப்ப செகண்ட் ரேங்க் அந்த மாவட்ட அளவுல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இதே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு இதே கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளின் முன்பாக இருந்து அழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் படக்கூடிய துன்பத்தை, துயரத்தை, கண்ணீரை, கவலையை, நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் அளவை உங்களுடைய குழந்தை உணரவில்லை என்று சொன்னால் முதியோர் இல்லத்துல தான் நீங்க இருப்பீங்க. உங்களிடமிருந்து அவர்கள் எதையெல்லாம் பெற்றுக் கொள்ளுவார்களோ, ஏடிஎம் மிஷின் மாதிரி. பைக் வேணுமா, அம்மா எனக்கு பைக். சைக்கிள் வேணுமா, அம்மா எனக்கு சைக்கிள். டூர் போணுமா, எனக்கு டூர். எனக்கு வெளிநாடு போணுமா, எனக்கு வெளிநாடு. எப்போ இதையெல்லாம் கேட்பதை உங்களால் செய்து கொடுக்க முடியவில்லையோ அப்பொழுது அந்த ஏடிஎம் மிஷின் எப்படி வெளியே இருக்கிறதோ அதே போன்று நீங்களும் அந்த வீட்டிலிருந்து வெளியே முதியோர் இல்லத்தை தேடி செல்ல வேண்டியதான் வரும். உங்களுடைய உணர்வுகளும் உறவுகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். இந்த தோழமை உறவு நம்மில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி வளர்க்கிறேனோ அதே வளர்ப்பிற்கு என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய வரலாறு, என்னுடைய கலாச்சாரத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கலாச்சாரத்தை, பண்பாடை, என்னுடைய மொழியை அல்லது எல்லாவற்றையும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய பந்தங்கள் என்னோடு இருக்க வேண்டும். அது என்னுடைய தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், பூட்டனாக இருக்கலாம், பூட்டியாக இருக்கலாம், சேயோனாக இருக்கலாம், சேயோளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. யோவான் அதிகாரம் 17 இறைவார்த்தை 21 அழகாக சொல்லுகிறது, தந்தையே நீயும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. இயேசு சொன்ன வார்த்தை, தந்தையே நீயும் நானும். அப்படி என்று சொன்னால் விண்ணகத்தில் இருக்கிற தந்தை நீயும் மண்ணகத்தில் இருக்கக்கூடிய நானும் ஒன்றாக இருப்பது போல இந்த மண்ணிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒன்றாக இருப்பார்களாக. அதுதான் உறவு, அதுதான் தோழமை, அதுதான் குடும்பம். இந்த மூன்றும் நம்மில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நான் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இந்த வாழ்த்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நிறைவை நம்முடைய குடும்பத்திலே உருவாக்குவோம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.